குறிப்பா அந்த எஸ்கே உலக் சம்பந்தமா வந்து 2 விமர்சனம் இருக்குது. அதுல எப்படின்னு சொன்னா, நான் இந்த இவருடைய வீடியோ வந்து 2022ஆம் ஆண்டுலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு வீடியோ போடும்போது என்னுடைய விமர்சனம் அல்லது என்னுடைய கருத்து வந்து எப்பவுமே சட்டம் சார்ந்ததா இருக்கும். அதனால நான் என்னுடைய இந்த கருத்தும் வந்து சட்டம் சார்ந்துதான் இருக்கும். முதல்ல வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு காணொளி போடுறது, வறிய மக்களை சந்திச்சு அவர்களுடைய துன்பங்களை வந்து கேட்டறிஞ்சு அதை வந்து ஒரு காணொளி எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விரைந்து பார்க்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளமான இந்த யூடியூப் மற்றது புகப்புத்தத்துல வந்து போடுறது வந்து ஒரு சட்ட விரோதமான செயல். அந்த மக்கள் வந்து உங்களுக்கு தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தங்களுடைய குடும்ப நிலைமை வறுமைகள் என்ன பிரச்சனை தங்களுடைய வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து கதைக்கிறாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பிரைவேசின்னு சொல்லக்கூடிய ரகசியமான விடயங்கள். அதை வந்து படம் போட்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுறது வந்து நிச்சயமா வந்து ஒரு சட்டத்துக்கு முரணான செயல். என்னன்னு சொன்னா, அவர்கள் தானே கொடுக்கிறார்கள் வீடியோ, அவர்கள் தானே நேர்முகம் செய்யறதுக்கு அனுமதி தந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி நீங்க சொல்லலாம். நீங்க ஒண்ணு யோசிக்கணும், நீங்க எடுக்கிற எல்லாருக்கும் வந்து நீங்க அதை கொண்டு போய் யூடியூப்ல போட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து கனகாலத்துக்கு இருக்கும். இன்னும் 10, 15, 20 வருடங்கள் 100 வருடங்கள் சென்றாலும் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது என்பது வந்து அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்து அவர்களுடைய சமூகத்தை பெற்றா செய்கின்றீர்கள். இல்லை, அவர்கள் நிற்கின்றார்கள் தங்களுடைய கஷ்டத்தை வீடியோ எடுத்துக்கொண்டு போய் யாருக்கோ காட்டி உதவி எடுத்துக்கொண்டு வந்து தனக்கு தருகிறாருன்னு சொல்லி தன்னுடைய யாருக்கும் அது விருப்பம் இருக்காது. தங்களுடைய வறுமை நிமித்தம் அவர்கள் வந்து அந்த முகத்தை காட்டுகின்றார்கள். நீங்க ஒண்ணு யோசிக்கணும், நீங்க ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக நீங்க யோசிக்க வேணும். அதுல எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து நீங்கள் அதுல வீடியோ எடுக்கின்றீர்கள். அவருடைய சொந்த பிரச்சனையை வந்து நீங்க அதுல பதிவு செய்கின்றீர்கள். அவர்களுக்கு இப்ப தெரியாது. இப்ப ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கு. அவர்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லாம இருக்கலாம். இந்த யூடியூப் சம்பந்தமாக இந்த இன்டர்நெட் சம்பந்தமாக அறிவு இல்லாம இருக்கலாம். அவர்கள் வந்து தங்களுடைய வறுமை நீங்குவதற்காக இது வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட போயிட்டு இதை காட்டி இதை எடுத்து தாராருன்ற மாதிரி தான் அவர்கள் யோசிப்பார்கள். அப்ப அந்த 5 வயது குழந்தை வந்து இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழிந்த பின்பு இந்த வீடியோ வந்து இந்த இன்டர்நெட்ல எப்பவுமே இருக்கத்தான் போகின்றது. அல்லது நீங்கள் அதை அழித்து விட்டாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அதை சேவ் பண்ணி வைத்திருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு டாக்டராவோ இன்ஜினியரா வரும்போது இந்த நீ பாரு நீ சாப்பாட்டுக்காகவோ அல்லது நீ கஷ்டத்துக்காக வந்து இப்படி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி சக நண்பர்களோ அல்லது நாளைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய துணையோ வந்து ஒரு கதை கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாகும். நீங்கள் இன்றைக்கு வீடியோ போட்டு நீங்க சம்பாதிச்சுட்டு போடுவீங்க. இன்னும் ஒரு 10, 15 வருடம் கழித்து இந்த பாதிப்பு இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்க வேணும். சரியா? அப்ப அதனால நீங்க உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லல. நீங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த வீடியோக்குள்ள வந்து தயவு செய்து அந்த முகத்தை மறைத்து அந்த பிள்ளைகளுடைய முகம் அந்த தாயினுடைய முகம் அல்ல தகப்பனுடைய முகத்தை மறைத்து நீங்கள் உங்களுடைய முகத்தை வடிவா நீங்கள் காட்டுங்க. யாரும் வேணாம்னு சொல்லல. ஒரு நேர்காணல் செய்யும் போது தங்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி கதைக்கும் போது அவர்களுடைய முகத்தை மறைப்பது வந்து ஒரு ஊடக தர்மம்னு சொல்லுவார்கள். நீங்க இவ்வளவு தூரம் படிச்சு இவ்வளவு தூரம் பயணிக்கின்றீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு இந்த தர்மம் ஏன் தெரியவில்லை? அந்த மக்களுடைய வலியை பற்றி கதைக்கிற உங்களுக்கு இந்த வலி இனி எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற இந்த ஒரு 5000 ஒரு 10,000 ஒரு 15,000க்காக இன்றைக்கு அவர்களுடைய அந்த தன்மானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குத்தானே, சுயகௌரவம் சொல்லி விஷயம் இருக்குத்தானே, அதை வந்து அவர்களிடமிருந்து நீங்க பறித்து இந்த மாதிரி உங்களுடைய யூடியூப்ல அதாவது உங்களுடைய யூடியூப்ல வந்து நீங்கள் அவர்களுடைய கண்ணீரை வந்து ஒரு கண்டென்டா வைத்து நீங்க சம்பாதிப்பது வந்து நியாயம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தயவு செய்து நீங்க நேரடியா போட்டா கூட பரவாயில்ல. நீங்க வந்து நேரில் செய்யவில்லை, அதை நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் போட்டு முன்னுக்கு நிறைய எடிட்டிங் வேலையெல்லாம் செய்கின்றீர்கள். அப்போது அப்படி செய்யும் போது அந்த மக்களுடைய முகத்தை வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு சதுரமாவோ ஒரு வட்டமாவோ இல்ல ஒரு பூப்படத்தை போட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணி போடலாம் தானே. ஏன் நீங்கள் பார்த்தது கிடையாதா? உலகத்துல மிக பிரபலமான சேனல் 4 மற்றும் பிபிசி போன்ற பெரிய பெரிய தொலைக்காட்சியினுடைய விவரண படங்கள் அல்லது ஆவணப்படங்கள்ல பாருங்க, தனிப்பட்ட விடயங்களை கதைக்கக்கூடிய பலரது
முகங்கள் மறைக்கப்பட்டு அல்லது ஒரு நிழல் மாதிரி காட்டப்பட்டு தான் அங்க வந்து அது வெளியிடப்படுகின்றது. இதை நீங்கள் வந்து ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேருடைய குடும்ப பிரச்சனைகள், எத்தனை பேருடைய வறுமையை வந்து நீங்கள் வெளியில கொண்டு வந்து இப்படி காட்டும் போது அது நீங்கள் ஏன் யோசிக்கல? இப்ப நாளைக்கு வந்து அவர்கள் வந்து சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி உலகத்துக்கே வந்து இவர் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவார், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏதோ உதவி கிடைக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்களேன்னு சொல்லி அவர்கள் ஒரு முறைப்பாட்டை செய்தால் உங்களுக்கு என்ன நிலைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒருவருடைய பிரைவேசியான விடயங்களை வந்து சாதாரணமாகவே வந்து வெளியிடுறதை வந்து ஒரு குற்றமான விஷயம். இதை நீங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தில் செய்யறது வந்து எவ்வளவு பெரிய சட்ட விரோதமான செயல் என்று சொல்லி நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும், தேடி பார்க்க வேண்டும். அடுத்த ரெண்டாவது விமர்சனம் என்னன்னு சொன்னா, இந்த ஏழை மக்கள் என்னன்னு சொல்றது, ஒரு கொஞ்சம் சின்ன உதவிக்காக வந்து சின்ன சின்ன பொய்கள் சொல்றது எல்லாருடைய வளமை. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை, சரியா? ஒரு இடத்துல உதவி வாங்கிட்டு, ஒரு கிராம சபையோட உதவி வாங்கிட்டு, அல்லது இன்னும் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்த இடத்துல ஒரு 5000 10,000 வாங்கிட்டு அது தங்களுக்கு கிடைக்கும், தங்களுக்கு யாருமே உதவி செய்யலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அதை என்ன செய்யறீங்க? ஏதோ நீங்க பெரிய இல்லாத பெரிய ஒரு கொலையை கண்டுபிடித்த மாதிரியும், ஏதோ பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தை பிடிச்ச மாதிரியும் வீடியோக்களோட வந்து அந்த அந்த குடும்பங்களை சுத்தி வர இருந்து விசாரணை செய்யற பேர்ல அந்த மக்களை வந்து அள வச்சு நீங்க எத்தனை வீடியோக்கள் போட்டிருப்பீங்க? நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்து முகத்தை பொத்தி கொண்டு கூட தாங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அப்படி தாங்கள் செய்த பிள்ளைதான் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாம் உங்கள்கிட்ட வந்து மண்டி இட்டு அவர்கள் அழுவதை நீங்க வீடியோ போட்டு அதையும் வந்து வெளியிடுகிறீர்கள். இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒஃபென்ஸ் சொல்லுங்க. அப்ப நீங்க யார் அவர்களை கேள்வி கேட்பதற்கு? இந்த மாதிரி அவர்கள் குற்றம் செய்திருந்தால் நீங்கள் அதை அது குற்றம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன பொய் சொல்லி தங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக தாங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்றது ஒரு பொய். அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட ரீதியில போயிட்டு அவங்களோட கதைச்சி ஏன் இப்படி சொன்னா நீங்கள் இப்படி செய்யக்கூடாதான்னு சொல்லியிருக்கலாம். அல்லது உதவி செய்தவர்களுக்கு வந்து நீங்க தனிப்பட்ட ரீதியில வந்து அவங்களுக்கு போன் எடுத்து கதைக்கலாம், சரியா? அதை விட்டுட்டு நீங்க வந்து என்ன செய்றீங்க, அது ஒரு விசாரணை செய்வதா, ஒரு சிஐடி மாதிரி நீங்க விசாரணை செய்து அதை வீடியோ எடுத்து உங்களை உத்தமரா காட்டி அவர்களை வந்து ஏதோ கேடு கட்டுறவர்களை மாதிரி காட்டி அதை வீடியோ போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வியூ ஆக்குவீங்க. போய் பார்த்தா எத்தனையோ 100K கிட்ட போகுது. அதை நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. இது வந்து எந்த அளவு தூரத்துக்கு மனிதாபிமானமற்ற செயல், அதை விட சட்ட விரோதமான செயல்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப உங்களுக்கு உண்மையா வந்து இந்த மக்கள்ல வந்து அக்கறை இருந்தா, நீங்க அக்கறைன்னு சொல்லித்தானே இப்படி வீடியோ எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட இந்த காசு வாங்கி கொடுக்குறீங்க. இப்ப இந்த விடயங்களை வந்து கருத்துல கொண்டிருப்பீங்க. நீங்க இதை எதுவுமே கருத்துல கொள்ளல, சரியா? அப்ப இதுல வந்து நாங்க பாத்துருக்கேன், நிறைய வீடியோ பாத்துருக்கேன். ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்கிறா, தனக்கு 20,000 ரூபாய் காசு போட்டுட்டு திருப்பி 15,000 போட சொல்லி சொல்றாரு. அப்ப அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். என்னன்னு சொன்னா, அவ வந்து உங்களை மாதிரி வீடியோ எடுத்து திருப்பி உங்களுக்கு டிபாசிட் பண்ணியிருக்க மாட்டா. அப்ப எங்கிட்ட அதுக்கு ஆதாரம் இல்லை. நாங்க ஆதாரம் இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு அந்த அந்த அம்மாண்ட வாய் வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம். ஏனென்றா அவட்ட வீடியோ இல்லை, வீடியோ எடுக்க மாட்டா உங்களை மாதிரி. அதே போல நிறைய புலம்பெயர் மக்கள் சொல்லிக்கிறாங்க, இதுல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க, தாங்கள் காசு அனுப்பும் போது 3 பேருக்கான போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவுன்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி. அப்ப நீங்க அப்படி கேட்டு வாங்கி செய்யறேன்னு சொன்னா அது வந்து சேவை இல்லை தானே. நீங்க அது உண்மையா வந்து இது உங்களோட வேலை செய்யற மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்ப இதுல நீங்க தெய்வம்னு சொல்லி போற்றப்படுவதற்கு இங்க எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து தெய்வம்னு சொல்லி உங்களை கதைக்க சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு கண்ணீரை வந்து ஒரு கண்டென்டா போட்டு நீங்க யூடியூப் செய்யும் போது அந்த மக்களுக்காண்டி இந்த போக்குவரத்து செலவு கூட அந்த கண்டென்ட்ல இருந்து வரக்கூடிய காசையே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய கேள்வி. தவிர நீங்களே யாருக்கிட்ட என்ன வாங்கினீங்க, எவ்வளவு செலவழிச்சீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நன்றி.